Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ரெண்டு ரோல் பேஸ் வந்து நார்மல் ரன்னிங் வயர் வச்சு போடுறதும் ஹைட்ல வந்துட்டு கிராஸ் கட் மாதிரி போடுறதும் இந்த பாஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 7.5 அடியில 12 ஒயர் கிரீன் கலர்ல கட் பண்ணிக்கிட்டேன். பர்பிள் கலர்ல வந்து 8 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? டோட்டலா வந்து நம்ம 20 ஒயர் கட் பண்ணிக்கணும். 20 ஒயர் கட் பண்ணிட்டு பேஸ் வந்து 12 லைன் போடணும். 4 லைன் வந்து கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். அப்புறம் இந்த பக்கமும் இந்த சைடும் பாத்தீங்க அப்படின்னா 4 லைன் வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். பேஸ் வந்து 12 லைன் போடணும். 12 லைன் போடும்பொழுது பேஸ் வந்து நல்லா அகலமாவே நமக்கு கிடைக்கும். ஹைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு லைனுக்கு வந்து பர்பிள் கலர் இருக்கிற இடத்துல பர்பிள் கலர் ஒயரும் கிரீன் கலர் ஒயர் வந்திருக்க இடத்துல கிரீன் கலர் ஒயருமா நம்ம ஒரு சுத்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கார்னர்லாம் டேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹைட்டில் பின்னும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது போல் 3க்கு 3 பாக்ஸ் டிசைன் வந்து கிடைக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு லைட் கலரு ஒரு டார்க் கலர் வச்சு இந்த பாஸ்கெட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மேலே வந்து நான் வந்து இது போல் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஈவனாக கூட நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கேப்லேயும் வந்து ஒயர் வந்து அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ நாட்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஈவனாக கூட இந்த பாஸ்கெட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து இந்த பாஸ்கெட்க்கு வந்து நான் முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த பாஸ்கெட்க்கு வந்து நான் வந்து க்ரீன் கலரில் ஒரு ரோலும் பர்பிள் கலரில் ஒரு ரோலும் எடுத்தேன் இல்லைங்களா? இதில் வந்து க்ரீன் கலர் ரோல் வந்து எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. பர்பிள் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால ரன்னிங் ஒயராக பர்பிள் கலர் எடுத்துக்கிட்டேன். க்ரீன் கலர் ஒயரை வந்து உள் ஒயராக கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? உள் ஒயர் ஹேண்டிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள் ஒயர் வந்து 4.25 அடியில் 3 ஒயர் வந்து உள் ஒயராக கொடுத்தேன். இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக தான் கிடைக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து க்ரீன் கலர் ஒயர் கொடுத்துருக்கனால அந்த கேப்பில் வந்து க்ரீன் கலர் தெரியுது. இல்லை நீங்கள் வந்து பர்பிள் கலரே நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ எது அதிகமாக இருக்கோ அதே வந்து நீங்கள் வந்து உள் ஒயராகவும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாஸ்கெட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு க்ரீன் வந்து ஃபுல்லாகவே தீந்துருச்சு. பர்பிள் கலர் வந்து இந்த அளவு பேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒயர் மீதி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். ஏன்னா நீங்கள் வாங்குகிற ரோலில் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு ஒயர் வந்து எக்ஸஸாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் சின்னதாக இந்த இடத்துல ஒயர் வச்சு கட்டிடலாம். இனிமேல் வந்து ஹேண்டில் வந்து நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி போடலாம். அப்படி போடும் பொழுது உள்வயர் வந்து 4.25 அடி எடுக்கக்கூடாது, 5.25 அடி அது போல் எடுத்தீங்க அப்படின்னா தான் ஹைட் வந்து நமக்கு ஹேண்டில் கிடைக்கும். சரிங்களா? இந்த பாஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மார்க்கெட் யூஸுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் லஞ்ச் பாஸ்கெட் வேணும் அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே இந்த பாஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பேஸுக்கு வந்து நம்ம ரன்னிங் ஒயர் கொடுத்து போடுறதுனால பேஸுக்கு வந்து நம்ம ஒயர் வந்து 20 ஒயர் கட் பண்ணுறோம் இல்லைங்களா? 7.5 அடி தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய பெரிய லாங் ஒயராக இருக்காது. ஸோ வந்து ஹைட்லேயும் நம்ம வந்து ஒயர்லாம் எதுவுமே ஜாயின் பண்ணல. ஸோ ஈஸியாகவே இந்த பாஸ்கெட் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பாஸ்கெட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்டில் முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அதோட வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வரும். எப்போதுமே முறுக்கு ஹேண்டில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பாஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.